இந்த காலர் போன் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது யாருன்னா ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். பட் அதுவே அத்லட்ஸா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதும் அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ங்கிறது நான் சொல்லிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலர் போன் தெரியுற காரணம் என்னன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான மசில் மாஸ் இல்லாது. நீங்க மசில் மாஸை கெயின் பண்ணிட்டீங்கன்னாவே காலர் போன் மறைய ஆரம்பிச்சிடும். பட் அத்லட்ஸுக்கு ஃபேட் லாஸ் பண்ணும்போதே நல்லா இருக்கும். ஏன்னா அங்க மசில் மாஸ் இருக்கிறதுனால ஃபேட் லாஸ் பண்ணாலும் காலர் போன் தெரிஞ்சாலும் ப்ராப்பரான ஷேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி மசில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்? அப்பர் செஸ்ட் டெவலப் பண்ணணும், ட்ராப்ஸ் டெவலப் பண்ணணும், அது டெல்ட். இதுல ஃப்ரண்ட் அண்ட் லேட்டர்னு சொல்லி 2 டெல்ட் இருக்கு. ஸோ இதை நீங்க டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்லா கேளுங்க. அப்பர் செஸ்ட்டுக்கு இன்க்ளைன் பார்பல் பிரஸ் ஒரு 4 செட்ஸ் 12 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் அவுட் டம்பிள் ஃப்ளை இன்க்ளைன், அதுலயும் 4 செட்ஸ் 12 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெல்ட்டுக்கு வாங்க. அதுல ஃப்ரண்ட் இருக்கு, லேட்டர் இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு மிலிட்டரி பிரஸ். மிலிட்டரி பிரஸ்ல 4 செட்ஸ் 12 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேட்டருக்கு லேட்டர் ரைசஸ், டம்பிள் லேட்டர் ரைஸ் 4 செட்ஸ் அண்ட் 12 கவுண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் டார்கெட் பண்ணியாச்சு. அடுத்தது ட்ராப்ஸை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ட்ராப்ஸுக்கு பார்பல் ஸ்ட்ரக் அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிப்போங்க. ஸோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். இது கவர் ஆச்சுன்னா லுக்கா இருக்கும். இப்போ இதுல ஏதோ ஒன்று மிஸ் பண்ணீங்க, இல்ல நான் செஸ்ட் மட்டும் தான் போடுறேன், நான் ஃப்ரண்ட் ஹெட்ல போடல அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அன்னியவனா இருக்கும், பாக்குறதுக்கே லுக்கா இருக்காது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணாலே உங்க காலர் போன் நாளைக்கு ஃபேட் லாஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். மசில் மாஸ் கொஞ்சம் ஃபேட் நேரும் போது இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கிறது நல்லா இருக்கும். ஸோ யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்க வேணாம். இதுதான் ஈஸியான டிப்ஸ். இப்படிதான் நான் டெவலப் பண்ணேன்.